ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 18 ஸ்லோகம் 49. சுதர்மானுஷ்டானம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு, அந்த மாதிரி பக்காவா சுதர்மானுஷ்டானத்தை யார் ஃபாலோ பண்றாங்களோ அவர்களுக்கு என்ன மாதிரியான லாபம் கிடைக்கிறது? இருக்கிறதுலயே பெரிய லாபம் மோட்சம் தான். ஸோ அந்த மோட்சத்திற்கே அவர்கள் அதிகாரியாகி விடுவார்கள்னு முதலே சொல்லிட்டாரு. இப்ப இருந்தாலும் அவர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கிறது அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்துல எடுத்து சொல்லியிருக்காங்க, படிக்கிறேன். காற்று அங்குமிங்கும் சஞ்சரிக்கும் போது அது வேடனுடைய வலையில் சிக்கி போகாதது போலே தேகம் முதலாய் விஸ்தாரமாய் விரிந்து கிடக்கும் இந்த சம்சாரம் என்னும் வலையில் அகப்பட்டு கொள்ளாதவனாய் அவன் இருப்பான். ஆக்சுவலி ஞானத்துக்கு தகுதி அப்படின்னாலே என்ன அர்த்தம்? அஞ்ஞானத்துல சிக்கிட்டு இருந்தா நம்ம கஷ்டப்படுறோம். அஞ்ஞானத்திலிருந்து விடுபட்டா ஞானம் என்ற ஒரு சுதந்திர காற்றை சுவாசிக்கின்றோம். இந்த சுதர்மானுஷ்டானத்தை ஃபாலோ பண்றதுனால எதனால நீ அஞ்ஞானி ஆகியோ அந்த பிரச்சனை உனக்கு வராதுன்னு அர்த்தம். சிம்பிளி ஸ்பீக்கிங் எதுலையுமே நீ அடிக்ட் ஆக மாட்ட அப்படின்னு சொல்றாரு. எக்ஸாம்பிள் என்ன சொன்னாரு? வேடனுடைய வலையில் சிக்கி போகாதது போலே. எது? காத்து சிக்குமா? எந்த விலங்குகள் வேணா நீ வலையை போட்டு பிடிச்சிடலாம். காத்த வலையை போட்டு பிடிக்க முடியுமா? எப்படி காற்றானது வலையில் சிக்காதோ அந்த மாதிரி இந்த உலகில் உள்ள சம்சார ஆசைகள், சம்சார விஷயங்கள் இதுக்குள்ள அவன் அகப்பட மாட்டான். அப்படின்னா எதுலையுமே அடிக்ட் ஆக மாட்டான்னு அர்த்தம், சிம்பிளா சொல்லணும்னா. இந்த சம்சாரம் என்னும் வலையில் அகப்பட்டுக் கொள்ளாதவனாய் அவன் இருப்பான். ஒரு பழம் பக்குவ திசையை அடைந்த பின் அதற்கும் அதன் காம்புக்கும் பற்றற்று போவது போலே அதற்கு முன் அவனுக்கு சம்சார விஷயத்தின் மேல் இருந்த பற்று நெகிழ்ந்து போகிறது. எக்ஸாம்பிள் சொல்றாரு. அது எப்படி சொல்றாரு பாருங்க. அதாவது ஒரு மாம்பழம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது பழம் ஃபுல்லா பழுத்ததுக்கு அப்புறமா தானாவே வந்து கீழே விழுந்துரும். சரியா? எப்படி கீழே விழுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது முற்ற ஆட்டோமேட்டிக்காக அந்த காம்புக்கும் அந்த பழத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷன் கட் ஆயிடும். அப்போ இங்க சுதர்மானுஷ்டம் பண்றதுனாலேயே அவன் பழுக்கின்றான், நன்றாக அவன் முதிர்கின்றான். அந்த முதிர்ச்சி என்ன செய்கிறது என்றால் இந்த உலக விஷயத்தில் உள்ள பற்றை அறுத்து அவன் சம்சார பந்தத்திலிருந்து விடுபடுகின்றான் அப்படின்னு ஓமானம் காட்டியிருக்காங்க. ஒரு பழம் பக்குவ திசையை அடைந்த பின் அதற்கும் அதன் காம்புக்கும் பற்றற்று போவது போலே அதற்கு முன் அவனுக்கும் சம்சார விஷயத்தின் மேல் இருந்த பற்று நிகழ்ந்து போகிறது. புத்திரனும் வித்தமும் மனைவியும் அவனுக்கு சுவாதீனப்பட்டிருந்தாலும் அவன் அவற்றை தன்னை சேர்ந்தவை என்று பாராட்டிக் கொள்ளாமல் அவற்றை விஷமாகவே பாவித்து அவற்றிற்கு சம்பந்தத்தை விலக்கிக் கொள்வான். எந்த அளவுக்கு சொல்லியிருக்கார் பாருங்க. பொண்டாட்டி, பிள்ளைங்க எல்லாரும் அவன்கிட்ட சரண்டரே இருக்காங்களாம், அடிமையாகவே இருக்காங்கன்னு கூட வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு இருக்கிறவங்க கிட்ட கூட இவன் பற்று வைக்க மாட்டான். அவன் எக்ஸ்ட்ரீம்லி விஷமாகவே பாவித்திருப்பான். அதை வந்து ஒரு விஷமாக பாவித்தன்னா பற்றட்டு இருப்பான்னு சொன்னாலே போதும். இந்த எக்ஸ்ட்ரீமா சொல்லணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் அந்த அளவுக்கு இவன் மேல உசிரியை வச்சிருக்கவங்க கிட்ட கூட இவன் பற்று இருக்க மாட்டான்னு சொல்றதுக்கு விஷயம் இருக்கு அப்படின்னு சொன்னா அது நம்ம அது வெறுக்கிறது இல்ல. ஆனா அதுல எந்த அளவுக்கு பற்று இருக்காம இருப்போமோ அந்த அளவுக்கு இவன் பற்று இல்லாமல் இருப்பான்னு அர்த்தம் அதுக்கு. சரியா? அவற்றின் சம்பந்தத்தை விலக்கிக் கொள்வான். இது வந்து ஒரு பாயிண்ட். சர்வத்திர அசக்தனா இருக்கை, எதுலையுமே பற்று இல்லாமல் இருத்தல், அடிக்ஷன் இல்லாமல் இருத்தல் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட், விஷயங்களின் சம்பந்தம் ஏற்பட்ட மாத்திரத்தில் ஒருவன் தன் கையை சுட்ட பாத்திரத்தை தொப்பென்று போட்டுவிட்டு கையை பின்வாங்கிக் கொள்வது போலே பகிர்முகமான தன் மனோவிருத்தியை அவன் பின்வாங்க செய்து அதை ஹிருதயம் என்னும் ஏகாந்தமான ஸ்தானத்தில் அடக்கி கிடக்கும்படி செய்து வைப்பான். அப்படி அடங்கி போன மனசு ஒரு வேளை வெளிப்படுமானால் அது எஜமானன் உத்தரவை மீறி நடக்காத ஒரு தாசியை போல் அவன் ஆஞ்ஞையை மீறி நடக்காது. அவன் அவ்விதம் தன் சித்தத்தை தன் கைப்பிடிக்குள் அடக்கி வைத்துக் கொண்டு அதை ஆத்மஸ்வரூபானந்தத்தில் பெயராத நிலை கொள்ளும்படி செய்து வைப்பான். நேச்சுரலி ஃபர்ஸ்ட் இந்த பற்றற்ற தன்மை நமக்கு வந்துருச்சு அப்படின்னாலே நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா நம்ம கண்ட்ரோலுக்குள்ள வந்துடும். மைண்ட் நம்ம கண்ட்ரோலுக்குள்ள எந்த அளவுக்கு வரும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஒரு பாத்திரத்தை நீங்க தூக்கிட்டீங்க, ரொம்ப சூடா இருக்கு, அது உங்களுக்கு தெரியாம அந்த பாத்திரத்தை தூக்கிட்டீங்க. ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அந்த சூடுன்னு தெரிஞ்ச மாத்திரத்துல அப்படியே கை எடுத்து அது எவ்வளவு காஸ்ட்லியா இருந்தா என்ன
உள்ள வந்து பன்னீர் எல்லாம் போட்டு பயங்கரமான டிஷ்ஷே கூட வச்சிருப்போங்க. தூக்கணும் அடுத்த செகண்ட் அப்படியே விட்டுருமா இல்லையா? ஸோ அந்த மாதிரி. ஏன்னா சம்சாரம் என்பது சூடு என்று உணர்ந்து விட்டவன் அவன். தெரியாத்தனமா வந்து இந்த சம்சார வாழ்க்கைக்குள்ள அவன் ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா கூட, தொட்டா கூட, அடுத்த செகண்ட் டக்குன்னு தூக்கி போடுவான். அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மனசு அவ்வளவு கட்டுப்பாடாக இருக்கிறது. பகிர்முகமான தன் மனோவிருத்தியை உள்முகமாக வாங்குகின்றான். அப்ப ஆசையில ஆசையை நோக்கி இந்த விஷயங்களை நோக்கி போகிற அந்த மனசை வந்து அப்படியே திருப்பி ஆத்மஸ்வரூபத்தை நோக்கி திருப்புறான். தெரியாத்தனமா அந்த பக்கம் போனா கூட டக்குன்னு அதை விட்டுட்டு இந்த பக்கம் உள்ள வர்றான் அப்படின்றத மெயினா சொல்லியிருக்காரு. ஏகாந்த மனஸ்தானத்தில் அடக்கி கிடக்கும்படி செய்து வைப்பான். அப்படி அடங்கி போன மனசு ஒருவேளை வெளிப்படுமானால் அது எஜமானன் உத்தரவை மீறி நடக்காத ஒரு தாசியை போல் அவன் ஆங்கியை மீறி நடக்காது. அவன் அவ்விதம், அதாவது மனசு வந்து இவன் கட்டுப்பாட்டுல தான் இருக்கும். அது வேலை செய்யவே செய்யாது நான் சொல்லாம. அப்படியே செஞ்சதுன்னா நான் சொன்னது மட்டும் தான் செய்யும். அதை மீறி எதுவும் தான் இஷ்டத்துக்கு எதுவுமே செய்யாது. அப்படிங்கிற அளவுக்கு அந்த மைண்ட் கண்ட்ரோல் ஆயிடுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தன் சித்தத்தை கைப்பிடிக்குள் வைத்துக்கொண்டு அதை ஆத்மஸ்வரூபானந்தத்துல கண்ட்ரோல் வந்துருச்சுன்னா எதை செய்யணும்? அத 100% எப்பயுமே தன் ஆத்மாவை உணர்வதற்குண்டான முயற்சிக்கு மட்டுமே அதை பயன்படுத்துவதாக அதை வைத்துக் கொண்டிருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னும் 2, 3 பாயிண்ட்ஸ் சொல்றாரு. அத நாளைக்கு பார்க்கலாம்.